Hi dear students, in this session we are going to study about scattering of light. So about scattering of light, இங்கே சன்லேருந்து வரக்கூடிய நம்ம அந்த ரேடியேஷன்ஸை வந்து இன்சிடென்ட் ரே ஆர் இன்சிடென்ட் லைட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இன்சிடென்ட் லைட் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியரில் வரும்போது வாட் வில் ஹேப்பன் அப்படின்றத தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இங்கே தான் நமக்கு அங்கே ஸ்கேட்ரிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்து ஸ்கேட்டர் ஆயிரும். அண்டு எர்த்துக்கு வரக்கூடியது இந்த ரெட்டு அண்டு எல்லோ க்ரீன் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்? ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்றது சன்லைட் என்டர்ஸ் த எர்த் அட்மாஸ்பியர். சன்லைட் வந்து எர்த் அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அதான் என்ன சொல்கிறோம், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர். ஸோ அப்போ அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட் வந்து ரிஃப்ராக்ட் த லைட் இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ். ஸோ எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே ப்ராபகேட் ஆகும். ஸோ அப்போ சன்லைட் வந்து எர்த் அட்மாஸ்பியரில் என்ட்ராகி எல்லா டைரக்ஷன்லையுமே ரிஃப்ராக்ட் ஆகிறது, இல்லை எல்லா டைரக்ஷன்லையுமே ப்ராபகேட் ஆகிறத நம்ம ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹியர் இங்கே இன்சிடென்ட் லைட் பாருங்கள், இங்கே இன்சிடென்ட் ஆனது இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்கேட்டர் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, and this is called scattering of light, and in this phenomenon or in this process the beam of light, so when interact with a particle of the medium, redirected all the directions. So atoms and molecules present in the earth atmosphere சொன்ன பார்த்தீங்களா, gaseous. ஸோ நமக்கு எர்த் அட்மாஸ்பியரில் நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸோட மீடியமில் பார்ட்டிகல்ஸோட இன்ட்ராக்ட் ஆகும்போது, லைட் வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது ரீடைரக்டட் ஆல் த டைரக்ஷன்ஸ், எல்லா டைரக்ஷன்லையுமே ப்ராபகேட் ஆகும் அண்ட் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ். ஸோ இங்கே இந்த இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது தான் இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல் of the medium is called scatterer. ஸோ இப்போ இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேட்டரர். திஸ் இஸ் நத்திங் பட் இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல். மீடியமில் லைட்டு வந்து இந்த பார்ட்டிகளோட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல் ஆஃப் தி மீடியம் இஸ் கால்ட் ஸ்கேட்டரர். ஸோ அப்போ வாட் இஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அண்ட் வாட் இஸ் ஸ்கேட்டரர் யூ ஹாவ் டு லேர்ன். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறது, when a beam of light interact with a constant particle of the மீடியமில் நம்ம பார்ட்டிகளோட இன்ட்ராக்ட் ஆகும். அப்படி இன்ட்ராக்ட் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும், ஸ்கேட்டரிங் நடக்கும். ஸோ தட் ஸ்கேட்டரிங் அண்டர்கோஸ் மெனி கைண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஆஃப் தி லைட் பீம். அதை வச்சு நம்ம ஸ்கேட்டரிங் கேன் பி கிளாஸிஃபைட் என்னென்ன சார் அப்படின்னா, ஒன் இஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அண்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அண்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன சார்? ஸோ த எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் பீம். ஓகே, எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் அப்படின்றது சன்னிலேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் இன்சிடென்ட் லைட். ஸோ அதோட எனர்ஜி. ஸோ அப்போ வரக்கூடிய எனர்ஜி இல்லை இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் எனர்ஜி, அதோட எனர்ஜி. அப்புறம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எர்த் அட்மாஸ்பியரில் பட்டு என்ன ஆகும், நமக்கு ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அப்போ ஸ்கேட்டரர் பீம் ஆஃப் த எனர்ஜி ஆஃப் த ஸ்கேட்டரர் பீம் ஆஃப் லைட் ஆர் சேம். Energy of the incident beam of light and energy of the scatter beam of light are same. அப்படி சேமாக இருந்துச்சுன்னா that is nothing but elastic scattering. Okay,
ரைட். அண்ட் இன்எலாஸ்டிக் collisions வைஸ் வெர்சா. ஸோ அப்படியே மாறி வரும் ஆப்போசிட்டாக. எப்படி சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட், energy of the incident beam of light and energy of the scattering beam of light. Scattering beam of light ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர் நாட் சேம். ஓகே, ரெண்டும் சேமாக இருக்காது. அப்படி சேமாக இல்லை அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கேட்டரிங்கை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், அதோட டைப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் தி ஸ்கேட்டரர், அதோட ரிசல்ட்டை வச்சு இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் Rayleigh scattering, second one is Mean scattering, and Tyndall scattering, Raman scattering. The nature of the particle and the size of the particle illa scatterer, அதை வச்சு நம்ம different types of scattering என்ன அப்படின்னா இந்த 4 types. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Rayleigh scattering. ஸோ Rayleigh scattering நம்ம ஏற்கனவே படித்தது தான். நமக்கு என்ன சார், ஸோ சன்லைட்லேருந்து எர்த் அட்மாஸ்பியருக்கு சரிங்களா, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸில் பட்டு நமக்கு ஸ்கேட்டர் ஆகிறது தான் Rayleigh scattering. ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் Rayleigh scattering law. ஸோ Rayleigh scattering law அப்படின்றது என்னென்னா the amount of scattering of light, the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லா, Rayleigh scattering law. ஸோ எஸ் இங்கே எஸ் which represent that amount of scattering. So this amount of scattering is inversely proportional 1 by lambda power 4. Amount of scattering inversely proportional to the fourth power of its wavelength. நமக்கு லாம்டா அப்படின்றது வேவ்லென்த், பவர் 4ன்றது பவர் டேர்ம் வந்து 4. ஸோ ஃபோர்த்து பவர் ஆஃப் இட்ஸ் வேவ்லென்த். ஸோ இங்கே டிவைடில் கொடுத்துருக்குறாங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அஸ் வி நோ தட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். As we learn previous class itself we learn about inversely and directly proportional. இங்கே நீங்கள் according to this Rayleigh scattering law, the shorter wavelength colors or scatter much more. அப்போ longer wavelength வந்து என்னதுப்பா, அதோடது மினிமமாக தான் இருக்கும். மினிமமாக ஸ்கேட்டர் ஆகும், கம்மியாக ஸ்கேட்டர் ஆகும். ஏன், இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஓகே, லாம்டா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கேட்டரிங் எஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இன்கேஸ் லாம்டா வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அப்போ ஷார்ட்டர் வேவ் லென்த்து வந்து நம்ம கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், ஷார்ட்டர் வேவ் லென்த் அப்படின்னா வேவ் லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா சரி, ஸ்கேட்ரிங் ஷார்ட்டர் வேவ் லென்த் அப்படின்றது லாம்டா. ஸோ லாம்டா வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்கேட்ரிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியே மாற்றிக்கிற வேண்டியதுதான். ஓகே, ஹியர் based on this we are going to study some reasoning questions. I think this question in a book bag questions. Why does sky appear in a blue color, in the blue color? என்ன ரீசன் சார் அப்படின்னா sunlight passes through the atmosphere. சன்லைட் வந்து அட்மாஸ்பியரில் ட்ராவல் ஆகும்போது ப்ளூ கலர்ஸ் வந்து அதோட வேவ்லென்த் வந்து ரொம்ப கம்மி, ஷார்ட்டர் வேவ்லென்த். ஸோ அப்போ அது என்ன ஆகும், ஸ்கேட்டர் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட் தென் ரெட் கலரை விட ஸ்கேட்ரிங் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெட் கலருக்கு வந்து என்ன, ரெட் கலர் வந்து வேவ்லென்த் வந்து என்னதுப்பா லாங்கர் வேவ்லென்த். இங்கே கொடுத்துருக்காங்க லாங்கர் வேவ்லென்த்.
So you have to remember these two colors, what it is, and blue கலரும் ரெட் கலரும். ப்ளூ கலர்னா ஷார்ட்டர் வேவ் லென்த். அப்போ அதுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் வந்து எப்படி இருக்கும், கிரேட்டர். அண்ட் லாங்கர் வேவ் லென்த் வந்து ரெட் கலர். ஸோ அப்போ ரெட் கலர் வந்து லாங்கர் வேவ் லென்த்துன்றதுனால அதோட ஸ்கேட்ரிங் ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ் வி டிஸ்கஸ்டு, நமக்கு டிராஃபிக் சிக்னலில் நமக்கு ரெட் கலர் வந்து ஏன் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அதோட வேவ் லென்த் அதிகம், தட் இஸ் லாங்கர் வேவ் லென்த். ஈஸியாக நம்மளோட ஐஸில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எங்கேனாலும் ரீச் அது தூரத்தில் இருந்தாலும் அந்த கலர் வந்து நமக்கு தெரியும், தட் இஸ் லாங்கர் வேவ் லென்த். அப்போ அதோட ஸ்கேட்ரிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தட் இங்கே வந்து ஸ்கை அப்பியர் ப்ளூ கலர். ஓகே, ஸோ அப் டு திஸ் யூ ஹாவ் டு ரைட். எங்கே இந்த பாயிண்டில் இருந்து அப் டு திஸ் 2 more questions you have to write. Okay, and sunrise and sunset, சூரியன் உதிக்கும் போது மறையும் போது என்னப்பா நம்ம என்ன பார்த்துருப்போம், இங்கே பாருங்கள். எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னா, ஸோ ரெட்டிஸாக தெரியும். ஸோ ஏன் அந்த கலர் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்றதான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகே, okay, the light ray from the sun have to travel larger distance in the atmosphere that at noon time அப்படின்னா நமக்கு தெரியும் மத்தியானம். ஸோ அப்படி நண்பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. நூன் டைமில் லார்ஜர் டிஸ்டன்ஸில் வந்து அந்த சன்லைட் வந்து சன்செட் அண்டு சன்ரைஸ். அப்போ வந்து ஏன் சன்னு வந்து ரெட்டிஸில் இருக்குது, ஸோ அதுக்குரிய ரீசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நூன் டைமில் நீங்கள் சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சன்னில் இருந்து வர்ற லைட்டு வந்து இப்போ நூன் டைமில் இருக்கிறத விட அட்மாஸ்பியரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சன்செட் ஆகட்டும் சன்ரைஸ் ஆகட்டும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நூன் டைமை விட இப்போ மறையும் போது திரும்ப உதிக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து ட்ராவல் எ லார்ஜர் டிஸ்டன்ஸ். சன் ஹாவ் டு ட்ராவல் எ லார்ஜர் டிஸ்டன்ஸ் இன் த அட்மாஸ்பியர். ஸோ அப்படி இருக்கிற அந்த ரீசன்னால் நமக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நூன் டைமில் மோஸ்ட் ஆஃப் த ப்ளூ லைட் வந்து ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்கேட்டர் ஆயிரும், ஸ்கேட்டர் அவே, அண்ட் ஒன்லி த ரெட் லைட் விச் கெட்ஸ் லீஸ்ட் ஸ்கேட்டர் ரீச்சஸ். அதாவது ப்ளூ கலர் எல்லாமே ஸ்கேட்டர் ஆகிட்டு ரெட் கலர் மட்டும்தான் இருக்கும், ரெட் அண்டு எல்லோ அந்த கலர்ஸ் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் நம்ம பார்த்துருப்போம் சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஸோ தேர்ஃபோர் அதனால தான் நம்மளுக்கு இங்கே த சன் இஸ் ரெட் அட் சன்ரைஸ் அண்டு சன்செட். ஓகே, ஸோ தீஸ் 2 questions, என் சன்னு வந்து ஏன் ரெட்டிஸாக இருக்குது அண்டு ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் இன் த ப்ளூ கலர். ஸோ அது ரெண்டுக்குரிய ரீசன்ஸ் நம்ம சொல்லிடணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீ ஸ்கேட்ரிங். ஸோ மீ ஸ்கேட்ரிங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா த டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்கேட்டரர். ஸோ இப்போ டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்கேட்டரர் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், அட்மாஸ்பியரில் உள்ள ஆட்டம்ஸ் அண்டு மாலிகூல்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அதை தான் நம்ம ஸ்கேட்டரர் அப்படின்னு சொல்கிறோம், பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்போ அந்த பார்ட்டிகல்ஸோட டயாமீட்டர். ஓகேப்பா. ஸோ அப்போ அந்த டயாமீட்டர் அந்த பார்ட்டிகல்ஸில் பட்டு தான் என்ன ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஸ்கேட்டரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ்
அதோட டயாமீட்டர் நீங்கள் இன்சிடெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இன்சிடெண்ட் ஆன அந்த லைட்டு, அந்த இன்சிடெண்ட் ஆன லைட்டோட வேவ் லென்த்துக்கு எங்கே சார் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வேவ் லென்த் ஆஃப் தி இன்சிடெண்ட் லைட் இஸ் சிமிலர் ஆர் லார்ஜர் தென் வேவ் லென்த். அதாவது என்னென்னா, அந்த வரக்கூடிய லைட்டுக்கு வந்து லைட்டோட வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வேவ் லென்த்தை விட அதிகமாக இருக்கணும். லார்ஜர் தென் த வேவ் லென்த் ஆஃப் தி இன்சிடெண்ட் லைட். அட்லீஸ்ட் சிமிலராக இருக்கணும், இல்லை அப்படின்னா லார்ஜர் தென் த வேவ் லென்த் ஆஃப் தி இன்சிடெண்ட் லைட். ஓகே, கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டுட் மீ ஸ்கேட்டரிங் அப்படின்றது? ஓகேப்பா. ஸோ as we know that it is also elastic scattering. மீ ஸ்கேட்டரிங் அப்படின்றத எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த். இந்த ஸ்கேட்டரிங் வந்து த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் அப்படின்றது வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த். ஓகே, அண்ட் இங்கே நம்மளுக்கு தெரியும். ஸோ that white appearance of the clouds. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒயிட்டாக வந்து இப்போ க்ளவுட்ஸ் எல்லாமே ஏன் வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா ரீசன் வந்து மீ ஸ்கேட்ரிங் தான். கேஸ் ஒன் மார்க் கொஸ்டின் தே ஆஸ்க்டு மீன்ஸ் க்ளவுட்ஸ் வந்து ஏன் நமக்கு ஒயிட் கலரில் இருக்குது, ஒயிட் லைட் ஸ்கேட்டர் இன் ஆல் த டைரெக்ஷன்ஸ் அப்படின்னா மீ ஸ்கேட்ரிங். ஸோ ரீசன் வந்து என்ன சார் அப்படின்னா, அந்த நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டு வந்து இன்சிடெண்ட் ஆகக்கூடிய அந்த லைட்டு வந்து க்ளவுட்ஸில் உள்ள அந்த வாட்டர் ட்ராப்ஸில் வந்து படும்போது, சரிங்களா, அது எல்லா அந்த வாட்டர் ட்ராப்ஸில் படும்போது அந்த லைட்டு வந்து எல்லா கலர்ஸையுமே ஈக்குவலாக வந்து ஸ்கேட்டர் ஆக செய்யும். ஸோ ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதுதான் இதுக்குரிய ரீசன். அண்ட் மீ ஸ்கேட்டரிங் caused by pollen and dust, smoke, water droplets and other particles in the lower portion of the atmosphere. நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் உள்ள அந்த லோவர் போர்ஷனில் உள்ள டஸ்ட்டு, ஸ்மோக்கு அண்ட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அப்புறம் அதர் பார்ட்டிகல்ஸ், இதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா மீ ஸ்கேட்டரிங். ஓகே, அப்போ மீ ஸ்கேட்டரிங் காஸ்டு பை தீஸ் திங்ஸ். அட்மாஸ்பியரில் உள்ள லோவர் போர்ஷனில் உள்ள இதில் பட்டு நமக்கு மீ ஸ்கேட்டரிங் வந்து நடக்குது. ஸோ அப்போ ஏன் வந்து நமக்கு இங்கே மீ ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த க்ளவுட்ஸ். ஸோ அப்போ ஒயிட் க்ளவுட்ஸ் வந்து ஒயிட் அப்பியரன்ஸ் கொடுக்குறதுக்கு ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா, ரீசன் என்ன அப்படின்னா மீ ஸ்கேட்டரிங் தான். when the white light falls on the water drops, all the colors equally scatter. இப்போ சொன்ன பார்த்தீங்களா? ஸோ ஈக்குவலாக வந்து என்ன ஆகிருக்கும், ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகிருக்கும் விச் டுகெதர் ஃப்ரம் த ஒயிட் லைட். ஸோ ஒயிட் லைட்லேருந்து வாட்டர் ட்ராப்ஸில் பட்டு நமக்கு ஈக்குவலி ஸ்கேட்டர் ஆல் த கலர்ஸ் டுகெதர் ஃப்ரம் த ஒயிட் லைட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ மீ ஸ்கேட்டரிங் அப்படின்றது தட் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்கேட்டரிங். அண்ட் இங்கே கொலாய்ட் இஸ் அ microscopically small substance that is equally dispersed throughout another material. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது அதில் வந்து மேக்ரோஸ்கோப்பிக்கல்னா பார்ட்டிகளோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து டைனி பார்ட்டிகல்ஸ், மைக்ரோஸ்கோப்பிக்கலி ஸ்மால் சப்ஸ்டன்ஸ். இந்த மைக்ரோஸ்கோப்பிக்கலி ஸ்மால் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவலி டிஸ்பர்ஸ்டு த்ரூ அவுட் அனதர் மெட்டீரியல். இப்போ இந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வேறு ஒரு ஆப்ஜெக்டில், இப்போ சப்போஸ் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா another material, throughout another material
ஈக்குவலாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிஸ்போஸ்ட் ஆகிருக்கும். டிஸ்போஸ்டு விச் இஸ் நத்திங் பட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொலாய்டு. அதையும் நம்ம கொலாய்டு அப்படின்னு சொல்லுவோம். கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னால் நம்ம நார்மலாகவே தெரியும். ட்ரூ சொல்யூஷன்ஸ், கொலாய்டல் சஸ்பென்ஷன். ஸோ கொலாய்டு கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிப்பீங்க. அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மில்க், ஐஸ்கிரீம், ஸோ மட்டி அண்ட் வாட்டர், ஸ்மோக், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் கலராக இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொலாய்டு. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் கான்செப்ட் இஸ் ராமன் ஸ்கேட்டரிங். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு டிண்டால் ஸ்கேட்டரிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிண்டால் ஸ்கேட்டரிங் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். யூ கேன் வெரிஃபை வித் புக். டிண்டால் ஸ்கேட்டரிங் அப்படின்றது when a beam of sunlight enter into the dusty room through a window. நமக்கு தெரியும், இப்போ ஒரு ரூமில் வந்து நம்ம இப்போ விண்டோவிலேருந்து வர்ற லைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சன்லைட்டு வந்து அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அந்த ஒரு டார்க் ரூமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம், அதில் விண்டோ ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், அதுலேருந்து சன்லைட் வந்து வரும். ஸோ அப்போ அது அந்த பாத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த லைட்டோட அந்த பாத்து வந்து நமக்கு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது நமக்கு த பாத் பிகம்ஸ் விசிபிள் டு அஸ். ஸோ விசிபிளாக இருக்கும். ஸோ அப்படி விசிபிளாக இருக்கும்போது அந்த லைட்டுக்குள்ளே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, ஸோ அப்போ அந்த என்ன சொல்கிறது, லைட்டில் மிங்கிள் ஆகக்கூடிய அந்த 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 லைட்டுக்குள்ளேயே இருக்கும் பார்ட்டிகல்ஸ், ரொம்ப தூசியாக இருக்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி அந்த ஏரில் வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் ப்ரெசன்ட் இன் த ஏர் ஆஃப் த ரூம் ஸ்கேட்டர் பீம் ஆஃப் லைட். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டிண்டால் ஸ்கேட்டரிங். ஓகே, இப்போ ஒரு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ இது ராமன் ஸ்கேட்டரிங். இதுக்கு முன்னாடி டிண்டால் ஸ்கேட்டரிங்கில் சன்லைட்டில் பீம் ஆஃப் சன்லைட். ஓகேப்பா, அதில் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து டஸ்ட்டு உள்ள ஒரு ரூம் எடுத்துக்கிறோம். அந்த இதுலேருந்து நமக்கு ஒரு அதோட விண்டோ, ஏதோ ஒரு ரூமில் ஒரு விண்டோவிலேருந்து ஒரு லைட்டு, அந்த சன்லைட் வருதுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம பார்ப்போம். அந்த சன்லைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூசி இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதிலேருந்து ஸ்கேட்டர் ஆன மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அப்படி வந்து அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸில் ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த ஸ்கேட்டரிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிண்டால் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ when a beam of sunlight enter into the dusty room through a window, when its path becomes visible to us, this is because a tiny dust particle present in the air of the room scatter the beam of light. This is example of Tyndall effect. And இந்த நமக்கு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ், நமக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அது அந்த சன்லைட்டில் சுற்றி இருக்கிற மாதிரி தெரியும். அதில் தூசியாக அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கையை வச்சு மறைச்சோம்னா அது காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வழியாக அதில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதான் நம்ம டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ரே by the colloidal particles in the colloidal solution is called Tyndall scattering or Tyndall effect. ஓகேப்பா, ஸோ அந்த பார்ட்டு மட்டும் இங்கே ஸ்க்ரீனில் வரல, கொஞ்சம் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. டிண்டால் ஸ்கேட்டரிங். அண்ட் ஃபைனலி we are going to last Raman scattering. Okay, when a parallel beam of monochromatic source, monochromatic light அப்படின்றது ஆல்ரெடி பிரிசம்லேயே நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் சிங்கிள் கலர்டு, தட் இஸ் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸஸ். அது வந்து நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஸோ அது இந்த கலர்ஸ் வந்து ரிஃப்ராக்ட் ஆகிறது நமக்கு, தட் இஸ் ஸ்பெக்ட்ரம். டிஸ்பார்சன் அப்படின்றதில் படித்தோம்.
இங்கே மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸஸ் வந்து this passes through the gas. நல்லா நினச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ், லிக்விட், டிரான்ஸ்பரண்ட் சாலிட், a part of light rays or scatter. ஸோ இதில் பட்டு நமக்கு ஸ்கேட்டர் ஆகக்கூடியது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நமக்கு ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ஸ்கேட்டர் ஆகும்போது ஏன்னா நமக்கு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் பட்டு ஸ்கேட்டர் ஆகும். அதே மாதிரி லிக்விட், கேஸ், டிரான்ஸ்பரண்ட் சாலிட். ஸோ அப்படி ஸ்கேட்டர் ஆகும்போது இன்சிடெண்ட் நமக்கு ஃப்ரீக்வன்சி, இன்சிடெண்ட் லைட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அது போல் இங்கே நமக்கு என்ன சார் அப்படின்னா, ஏன் இந்த ராமன் ஸ்கேட்டரிங் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கேட்டர் லைட் வந்து கண்டெயின் சம் அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் வேவ் லென்த் இருக்கும். இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி அதை வேவ் லென்த்தை விட வேவ் லென்த்து நமக்கு இப்போ நான் என்ன லைட்டை சென்ட் பண்ணுறேனோ அதுலேருந்து ஒரு லைட் வருது, அதுலேருந்து இப்போ ஒரு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸஸில் விப்ஜிஆர் கலர் கிடைக்குது. ஸோ அது விப்ஜிஆரோட சம் அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சிஸ், சம் அடிஷ்னல் கலர்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சிஸ், அடிஷ்னல் கலர்ஸோட அதோட ஃப்ரீக்வன்சிஸ் வேவ் லென்த் கிடைக்குது அப்படின்னா this is known as Raman scattering. ஓகே, ஸோ அப்போ ஒரு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸஸ் வந்து லிக்விட் இல்லை டிரான்ஸ்பரண்ட் சாலிட் ஆர் கேஸில் பட்டு that scatter light contains some additional frequencies or wavelength other than that incident frequencies. So this is known as Raman scattering or Raman effect. Okay pa. Second one, so the Raman scattering is defined as, எப்படி நம்ம define பண்ணுறோம் அப்படின்னா, interaction of light ray with the particles pure liquid or transparent solids, இங்கே பாருங்கள், which leads to change in the wavelength or frequency. வேவ் லென்த்லேயோ இல்லை அப்படின்னா ஃப்ரீக்வன்சிஸ்லேயோ சேஞ்சஸ் இருக்கும். அப்படி அந்த லைட்டில் வந்து வேவ் லென்த் அதோட ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ராமன் ஸ்கேட்டரிங். இது எதனால் நடக்குது அப்படின்னா அந்த பார்ட்டிக்கிளோட இன்ட்ராக்ட் ஆகும். என்ன பார்ட்டிக்கல் அப்படின்றது நமக்கு இங்கே பியூர் வாட்டர், டிரான்ஸ்பரண்ட் சாலிட், கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற some terms என்னென்ன அப்படின்னா Rayleigh line and Raman line, Stokes line and anti-Stokes line. Okay pa. So repeat after me, Rayleigh line, Raman line, Stokes line, anti-Stokes line. So first one is Rayleigh line. The spectral lines having the frequency equal to the incident ray. So incident ray and here the spectral lines having frequency equal to the incident ray frequency is called Rayleigh line. இப்போ நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்றது நமக்கு இன்சிடென்ட்டு தான். சரி, நமக்கு என்ன அப்படின்னா ஒரு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸஸ்லேருந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ நமக்கு இன்சிடெண்ட் ஆகக்கூடியது நமக்கு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸஸ். அப்போ அந்த இன்சிடெண்ட் ஆகக்கூடிய அந்த மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸஸோட ஃப்ரீக்வன்சி சரிங்களாப்பா. அண்ட் இன்சிடெண்ட் ஆகக்கூடியதுக்கு இன்சிடெண்ட் ரேயோட ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரல் லைனோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் நத்திங் பட் Rayleigh லைன். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் த ஸ்பெக்ட்ரல் லைன் விச் ஆர் ஹேவிங் த ஃப்ரீக்வன்சிஸ். ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்க்கு ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும் அண்ட் அதர் தென் தட் இன்சிடெண்ட் ரே frequencies are called Raman line. Okay, so new spectral lines which are having frequencies other than that incident ray frequencies are called Raman lines. So the lines having frequencies lower than that incident, that is Stokes line. இங்கே வந்து Raman line அப்படின்றது
சரிங்களா. ஒரு அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சிஸ், நியூ ஃப்ரீக்வன்சிஸ், ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் ராமன் லைன். ஓகே, ஃபஸ்ட் ஒன் ரேலே லைன் அப்படின்றது நமக்கு இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியும் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ராலே லைன். அண்ட் ராமன் லைன் அப்படின்றது which are having frequencies other than that incident frequency. இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட அடிஷ்னலாக ஒரு நியூ ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கிது அப்படின்னா தட் இஸ் ராமன் லைன். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்றது இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்றது இப்போ இன்சிடெண்ட் ஆகக்கூடிய அந்த இன்சிடெண்ட் ஆகக்கூடிய அதோட ஃப்ரீக்வன்சி, ஒரு லைட் வந்து இன்சிடெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை விட ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் என்ன அப்படின்னா ஸ்டோக்ஸ் லைன். அந்த ஸ்பெக்ட்ரல் லைனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டேக் another one color என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், the lines having frequencies lower than that incident frequencies is called Stokes lines. இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்டோக்ஸ் லைன்ஸ். அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அப்படின்னா the lines having frequencies higher than the incident frequency. Okay, higher than that incident frequencies அப்படின்னா that is anti Stokes lines. இப்போ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருக்கிற ஸ்பெக்ட்ரம்லேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டோக்ஸ் லைன்ஸ்னும், இன்கேஸ் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு ஸ்பெக்ட்ரம்லேருந்து வருது பார்த்தீங்களா, ஸ்பெக்ட்ரம்லேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஆன்டி ஸ்டோக்ஸ். ஸ்பெக்ட்ரம்லேருந்து வந்தது கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டோக்ஸு, ஸ்பெக்ட்ரம்லேருந்து வந்த அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சு, வேவ் லென்த்து அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். இங்கே நமக்கு ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஆன்டி ஸ்டோக்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் அண்ட் யூ வில் ஸ்டடி மோர் அபவுட் ராமன் எஃபெக்ட் இன் த ஹையர் கிளாஸஸ். இதை பற்றி இன்னும் நல்லா படிப்பீங்க. பட் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னா what is Raman effect and Raman scattering or Raman scattering and definition. இதில் ரேலே லைன், ராமன் லைன்ஸ் அண்ட் ஸ்டோக்ஸ் லைன், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். ஓகேப்பா. அண்ட் நவ் we are going to discuss about lens. லென்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்டு லென்ஸோட டயக்ராம் மட்டும் நீங்கள் பாருங்கள். கான்வெக்ஸ் லென்ஸ் அண்டு கான்கேவ் லென்ஸ். நீங்கள் 9th வந்து மிரர் படிச்சிருக்கீங்க, கான்கேவ் மிரர் அண்டு கான்வெக்ஸ் மிரர். சேம் கான்செப்ட் தான் லென்ஸும். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா a lens is optically transparent medium bounded by the two spherical refracting surfaces or one plane or one spherical surface. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு லென்ஸ் பேசிக்கலி கிளாஸிஃபைட் இன்டூ 2 types, கான்வெக்ஸ் அண்டு கான்கேவ். ஸோ கான்கேவ் மிரர் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா கேவ். ஸோ அப்போ இந்த சைடு இருந்து, ஸோ அப்போ இது வந்து என்னென்னா கான்கேவ். ஸோ இந்த இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா கான்கேவ் லென்ஸ். உண்மை. ஸோ கான்கேவ் லென்ஸ். ஸோ இப்போ இந்த கான்கேவ் லென்ஸ் என்ன சார் அப்படின்னா த லென்ஸ் பவுண்டட் பை 2 spherical surface. இங்கே பாருங்கள். ஸோ இந்த 2 spherical surface சேர்ந்தது தான். ஸோ இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர், இந்த 2 spherical surfaces. ஸோ பவுண்டட் பை is two spherical surfaces such that thinner at the center then at the edges. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து தின்னர், ஸோ தின்னாக இருக்கும், லீனாக இருக்கும். இங்கே எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். ஸோ திக்கர் at the edges, thinner in the middle.
சென்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவாப்பா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கான்கேவ் ஆர் பை கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் ஆர் பை கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் இதை நம்ம இன்னும் என்னென்ன எடுத்துக்கலாம்னா டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி சார் நம்ம சொல்லலாம் அப்படின்னா டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்றது, ஸோ இதுதான் கான்கேவ் சர்ஃபேஸ், கான்கேவ் லென்ஸ். இந்த கான்கேவ் லென்ஸில் நமக்கு ஒரு லைட் வந்து இன்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி சார் அப்படின்னா லைட்டு வந்து நமக்கு இன்சிடெண்ட் ஆகுது. ஸோ ஒரு லைட் ரே வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா டீவியேட் ஆகி போகும். ஓகே. ஸோ பை கான்கேவ் லென்ஸில் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம ரே டயக்ராமில் நம்ம வில் ஸ்டடி அபவுட் நெக்ஸ்ட் கிளாஸஸ். அண்ட் இப்போ நீங்கள் கான்கேவ் லென்ஸ்னால் என்ன, கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன, அப்புறம் அதில் டிஃப்ரெண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கான்கேவ் லென்ஸ். அண்டு அதனால் இந்த மாதிரி டைவர்ஜ் ஆகி போகும். ஸோ இப்போ ஒரு லென்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி கன்வர்ஜ் ஆகாது. ஸோ இது எல்லாமே என்னென்னா டைவர்ஜ் ஆகிடும். ஸோ அப்போ we can concave or biconcave lens is also called as diverging. Diverging lens. Okay. And next one is இங்கே நமக்கு கான்வெக்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ் லென்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் சச் தட் திக்கர் அட் த சென்டர் அட் த எட்ஜஸில் வந்து அப்போ என்ன இருக்கும், தின்னாக இருக்கும், ஸோ லீனாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், த பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ இட் கன்வர்ஜ்டு டு எ பாயிண்ட். ஸோ கான்வெக்ஸ் லென்சஸ் ஆல்சோ கால்டு கன்வர்ஜிங் லென்சஸ். ஸோ எப்படி சார் அப்படின்றது நம்ம இப்போ நமக்கு டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் bounded by the two spherical surface such that thicker at the center. ஸோ அப்போ நமக்கு இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸில் நம்ம எதை மட்டும் எடுத்துக்கிறோம்னா இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். அண்டு ஸோ அப்போ இதெல்லாம் இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கான்வெக்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபோனில் கொஞ்சம் வரையும்போது கொஞ்சம் இதாக இருக்குது, நீங்கள் நீட்டாக ட்ரா பண்ணணும். ஸோ இன்னுமே நல்லா நீட்டாக ட்ரா பண்ணலாம். ஸோ எப்படி சார் அப்படின்னா சாரி ஸோ எப்படி சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கான்வெக்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இது திக்கர் அட் த சென்டர். இங்கே சென்டரில் வந்து திக்காக இருக்கும். அண்டு எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ஒரு லைட் ரே வந்து இப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கன்வர்ஜ் ஆகும். ஸோ வர்ற லைட் ரே எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கன்வர்ஜ் ஆகும். ஸோ அது வந்து இப்படி டைவர்ஜ் ஆகும், கோச்சிக்கிட்டு போயிடும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா கன்வர்ஜிங். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். ஓகே, கன்வர்ஜிங் lenses அப்படின்னு சொல்கிறோம். ஸோ this and one more thing, நமக்கு book itself given this converging lenses, diverging lenses. அதில் plano convex lens, plano concave lens,
எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டயக்ராம் மட்டும் டைப்ஸ் ஆஃப் லென்சஸில் 2.2 அந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் நமக்கு ரே டயக்ராம், ஸோ அதில் ஆப்டிக்கல் சென்டர் எல்லாமே என்னென்ன அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டில். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி important and fundamental concept. So you have to learn thoroughly, study well. Thank you, students.